வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3ல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பேசலாம். மைவி3லேருந்து லீகல் டீம் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருப்போம். கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லேயும் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100% வந்து மைவி3 கம்பெனி வந்து மீண்டும் இயங்குறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் டீம் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த லீகல் டீம் மெம்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கம்பெனி இப்போதைக்கு பிரச்சனையில் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வழக்கறிஞர்களாக வாதாடிக்கிட்டு இருக்கவங்கள நம்ம இப்போ லீகல் டீம் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. 100% வந்து மீண்டும் கம்பெனிங்கிறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இதை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸ்டோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல ஓப்பனில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வாடகை கொடுத்து இன்னும் ஓப்பனில் தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு சில ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டே இல்லைனா கூட ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ஸ்டோர்கள் வந்து ஓப்பனில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு காட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கம்பெனியை மீண்டும் இயங்குறதுக்கு நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கேஸ் இல்லாமல் இப்போதைக்கு எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்திருக்கிறதுனால அவங்களுடைய நன்னடத்தை காரணமாகவும் கூடிய விரைவில் அவங்களுக்கு முழு ஜாமீன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், முழு ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 71 டைரக்டர்ஸ்க்கான பயிலை பற்றியும் அவங்க அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெரிட்டில் வெளில கொண்டு வரா மாதிரி நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். கம்பெனி வந்து மீண்டும் இயங்குறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருந்திருக்கும். நம்ம சேனல் மூலிமா நம்ம இந்த வீடியோ போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட வந்திருக்கிறேன். ஸோ யாருமே மைவி3 பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சஸ்பென்ஸாக ஒரு சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பல பேருக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒரு பல குழப்பங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தகவலை நான் உங்களுக்கு எப்போதும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு தகவலையும் கரெக்டாக விசாரித்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் மைவி3 நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மைவி3 வந்து பார்த்திங்கன்னா ஹை அத்தாரிட்டி மெம்பராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து போர்டு மெம்பராக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டு அதை ஒரு சில பேருக்கு தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மூலிமா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு நல்ல தகவல் கிடைச்சாலும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.